பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை உபாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 3 verse 22. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord your God himself will fight for you. ஏசப்பா உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். உங்களுக்கு விரோதமாக சில மனுஷங்க ஏதாவது செய்கிறாங்க, பெரிய ஒரு கூட்ட ஜனமே உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க, உங்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்றாங்க அப்படின்னா நீங்க எதை குறிச்சும் யோசிச்சு நீங்க பயப்பட அவசியம் இல்லை. காரணம், உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். சில மனுஷங்க உங்களுக்கு எதிரே வந்து நான் உங்களை அழிச்சிருவேன், உங்களுடைய குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு சொல்லி பயமுறுத்தலாம். எதை குறிச்சும் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தரே உங்களுக்காக எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு உதவி செய்து அவரே எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை தேடி தருவார். மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக உங்களை பயமுறுத்தலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். நமக்கு எந்த ஒரு தீங்கும் அணுக விட மாட்டார். சூழ்நிலைகள்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்களோட நீங்க கூட இருக்கிறீங்க. பிள்ளைங்களுக்கு விரோதமாக அநேக மனுஷங்க எழும்புறாங்க. எல்லா காரியங்களையும் ஆண்டவரே ஏசப்பா நிர்மூலமாக்கி போடுங்க. ஆண்டவரே ஏசப்பா எல்லா பயங்களை நீக்கி போடுங்க. ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுங்க, தைரியத்தை கொடுங்க. நீங்க பிள்ளைங்களோட கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மனுஷங்களை பார்த்தோ சூழ்நிலைகளை பார்த்தோ பயப்படாதீங்க. எல்லாரை விட பெரியவர் இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து தருவார். பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.